லார்ட். மைசெல்ஃப் ஆஸ்டினா பவித்ரா. நான் கூடுவாஞ்சேரியிலேருந்து வரேன். 2 இயர்ஸாக நான் இந்த அன்பரின் பாதத்தில் நான் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஹோப்லெஸ்ஸாக தான் நான் வந்துகிட்டு இருந்தேன். எங்கள் மம்மி தான் ஹோப் கொடுத்தாங்க. நான் வரும்போது எனக்கு ஜாபுக்காக அங்கிள்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்து இன்டர்வியூவில் 3 ரவுண்டும் நான் செலக்ட் ஆகிட்டு என் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களாம் செலக்ட் ஆகலாம். ஆனால் நான் ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ண கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் ஆண்டவர் அங்கே வந்து எனக்கு எல்லாத்தையுமே தடை இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் முடித்து ஏர்போர்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஃப்ளாரன்ஸ். எங்கள் கணவர் பேர் வந்து பிலிப் ஆனந்தன். நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். எனக்கு வந்து ஒரே ஒரு அவள் கல்யாணம் ஆகிட்டு கனடா தேசத்தில் இருக்கிறா. கர்த்தர் கிருபையில் நல்ல விதத்தில் கல்யாணம் ஆச்சு. நான் இந்த கூட்டத்திற்கு வரும்போது ஜெபம் பண்ணிப்பேன். ஏசப்பா வந்து மகள் ஷேரனுக்கு வந்து கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து தரணும்னு. அதே போல் பிரதரும் சென்ற வருடம் கனடா தேசத்துக்கு போகும்போதும் மகள் ஷேரனும் மருமகன் கீர்த்திராஜனும் பிரதருடைய கூட்டத்தை அட்டன் பண்ணாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணி பிரதரும் பிள்ளைகளுக்கு பிளஸ் பண்ணி கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணார். அதே போலவே என் மகள் இப்பொழுது 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறார்? அநேகருடைய இருதயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய அலங்காரங்கள். ஆவிக்குரிய அலங்காரங்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். ஆண்டவருடைய கையிலே நாம் ஒவ்வொருவரும் குயவன் கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல நம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் நம்மை அலங்காரமான கிரீடமாக உருவாக்குவார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய கையிலே உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பிசாசுனுடைய கையிலே உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய கையிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் தன்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக, அழகான கிரீடமாக வனைந்து அப்படியே கரத்தில் ஏந்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக ஃபேஸ்புக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள். பிசாசுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக, உலக பிரகாரமான களியாட்டங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக இன்றைக்கு இருக்கிறபடியினாலே இன்றைக்கு அநேகரை ஆண்டவரை இயக்குவதற்கு பதிலாக சத்துருவானவன் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் உங்களை யார் இயக்கிட்டு இருந்தாலும் சரி, சிலர் சொல்லுவாங்க, நான் மதுபான கடைக்கு போகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் அந்த சாயங்காலம் அந்த டைம் வந்தால் எப்படி என்ன இழுத்துட்டு போகுதோ தெரியலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலே நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளால இல்லை. அவர் எச்சரித்தும் ஆவியானவரை அவித்து போட்டு ஆவியானவரை கொலை பண்ணிட்டு ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு அந்த இடத்துல நம்ம போகிறபடியினாலே பிசாசு உங்களை கை பொம்மை மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். அவன் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய கையிலே அலங்காரமாய் இருக்க வேண்டிய நீ பிசாசுடைய கரத்திலே அலங்கோலமாய் இருக்கிறாய். ஆண்டவர் அலங்கோலமாய் உன்னை வைப்பதற்காக இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கவில்லை. ஆண்டவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அலங்காரமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் என்றுதான் ஆண்டவர் வர்ணிக்கிறார். அது அலங்கோலமாக இருக்கவே கூடாது. நீயோ உன்னுடைய குடும்பமோ உன் வீடோ உன் பிள்ளைகளோ ஒரு நாளும் அலங்கோலமாக இருக்கக்கூடாது, அழகானவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே எந்தெந்த பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை அலங்கரிப்பார். ஆனால் பிசாசுடைய கையிலே ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை அவன் அலங்கோலமாக்கி அவர்களை சீரழித்து போடுவான்.
உலகத்தின் பின்னே கொண்டு போய் அவர்களை அழித்து போடுவான். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அலங்காரமான கரத்திலே ராஜ கிரீடமாக இன்னைக்கு எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்தில் ராஜமுடியாயிருப்பாய். ராஜமுடின்னா என்ன தெரியுமா? ராஜாவுடைய சிரசில் வைக்கிற அந்த கிரீடத்துக்கு பேர் தான் ராஜ கிரீடம் சொல்லுவாங்க, ராஜமுடி. ஆமாம், இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரை சிரசில் ஆண்டவர் ராஜ முடிய வைக்கிறார். ராஜ வாழ்க்கை, ராஜாவின் சிங்காசனத்தை இன்றைக்கு உங்கள் மேலே வைக்கிற ராஜ ரீக அபிஷேகத்தை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய சிரசிலே ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். யார் யார் உங்களை இயேசுவுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் ராஜ ரீக அபிஷேகத்தை உங்கள் மேலே வைத்து அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்கள் காண ஆண்டவர் சாலமோனை மிகவும் பெரியவன் ஆக்கி அதுவரைக்கும் எந்த ராஜாக்களுக்கும் கிடைக்காத ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டாராம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் தாவீதுக்கு கூட கிடைக்காத ராஜரீக மகத்துவங்களை ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனுக்கு கொடுத்ததனுடைய ரகசியம் என்னன்னா, அவன் ஆரம்ப நாட்களிலே பலிபீடம் இல்லாத நாட்களில் கூட எனக்கு ஆலயம் இல்லை என்று சொல்லி அதனால் ஆண்டவருக்கு பலி செலுத்த போகலை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு அவன் பலிபீடத்தை உண்டு பண்ணினான். சாதாரண பலிபீட மேடைகளை உண்டு பண்ணி அந்த இடத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்தி தன்னுடைய அன்பை அவன் செய்தபடியினாலே தான் ஆண்டவர் அதுவரைக்கும் எந்த ராஜாக்களுக்கும் கிடைக்காத ராஜரீக மகத்துவங்களை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அண்டை நாட்டு ராஜாக்கள், ராஜ ஸ்திரீகள், கனம் புரிந்தின ஸ்திரீகள் எல்லாம் வந்து சாலமோனை டெஸ்ட் பண்ணுறாங்க, இவனுடைய ஞானத்தை டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்லாங்க, உண்மையிலே இது மனுஷனால் ஆன காரியம் அல்ல, தெய்வீக ஞானம் உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4:9 சொல்லுகிறது, ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் உன் தலைக்கு அலங்காரமான முடி, அது உன் தலைக்கு அலங்காரமான முடி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அது நீங்கள் மேலேயும் கீழேயும் பார்த்தா அது என்பது எதை குறிக்கிறதுனா ஞானம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அநேக பிள்ளைகள் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை இழந்து நிற்கிறதனுடைய ரகசியம், அநேக குடும்பங்கள் பிரிவினை நிமித்தம் இருக்கிறதனுடைய ரகசியம், ஞானமில்லாமல் சில காரியங்களை பேசி ஞானமில்லாமல் சில காரியங்களை செய்கிறது தான் இன்றைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் கெடுதலுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாராம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் செலுத்தி அதன் நிமித்தம் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தை உங்களுடைய கிரீடமாக ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்கள் தலைக்கு அலங்காரமான முடியா இருக்குமாம். என் அன்பு சகோதரனை சகோதரி, ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான முடியா இருக்கிற நீ ஞானமுள்ள பிள்ளையா இருந்தா அது உன்னுடைய சிரசிலே வைக்கப்படும். அலங்காரமான கிரீடமாக அது சிரசிலே வைக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய கிரீடம் பூக்கத்தக்கதாக இன்னைக்கு வரைக்கும் பிசாசு உங்களை கையில் வச்சு கைப்பொம்மை மாதிரி விளையாடிட்டு இருந்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வரணும். சில பிள்ளைங்க முடிவெடுப்பாங்க, ராத்திரி நாளையிலேருந்து ஃபேஸ்புக்கில் உட்கார மாட்டேன்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் நேரம் முடிஞ்ச உடனே பல் வளர்க்குறாங்களோ இல்லையோ, எழும்பி உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்களோ இல்லையோ, நடுராத்திரியில் யார் ஃபேஸ்புக்கில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு மதுபான வெறியை காட்டிலும் ஃபேஸ்புக் வெறி அதிகமாக இருக்கிறது. காரணம், அவர்களை இயக்குகிறவர் இயேசுவல்ல, பிசாசு அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். ஃபேஸ்புக் வைத்திருக்கிறது தவறென்று நான் உங்களிடத்தில் வாதம் பண்ண வரவில்லை. ஆனால் எல்லாவற்றையும் சரியாக நிதானித்து அறிந்து நிதானமாய் பயன்படுத்துங்கள். எதற்காக ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க என்கிறதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள். உங்களுடைய உலக பிரகாரமான அலங்காரங்களைய புது ட்ரெஸ் போட்ட உடனே அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு போடுறதோ, ஊருக்கெல்லாம் படம் போட்டு காட்டுவதற்கு அல்ல ஃபேஸ்புக். ஆண்டவர் அதற்காக அதை உண்டு பண்ணலை. ஒருவனுடைய செய்கைகள் அடுத்தவர்களுக்கு இடரலா இருந்தா அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடுக்கடல்ல கொண்டு போடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய அலங்காரங்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு இடறுதலா இருக்கவே கூடாது.
அடுத்தவர்களை பாவத்தில் நீ விழ பண்ணினீன்னா, நீங்க சொல்றது வேதத்தின்படி எது விபச்சாரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிட்டான், முடிஞ்சிட்டான். ஆமென். அதே போல ஒரு பையனை இச்சையோடு பார்க்கிற எந்த பெண்ணும் அவனோடு விபச்சாரம் செய்து ஆகிவிட்டது. இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் அப்டேட் போடுறேன் அதை போடுறேன் இதை போடுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் என்னெல்லாமோ வந்திருக்கிறது. அதில் போய் தன்னுடைய ஃபேஸை கொண்டு அலங்காரம் பண்ணி அதில் போட்டு அநேக வாலிப பிள்ளைகளை இச்சைக்கு நேராக இழுத்து கொண்டு செல்லுகிற இந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை இன்றைக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. உங்களுடைய செய்கைகளை பார்த்து பரலோகத்திலே தேவதூதர்கள் கேட்க வேண்டும், அழகாயிருக்கிற இந்த மகன் யார், அலங்காரமாயிருக்கிற இந்த மகன் யார், அலங்காரமாயிருக்கிற இந்த மகள் யார் என்று கேட்கும் பொழுது என் ஆண்டவர் சொல்ல வேண்டும், என்னால பயன்படுத்தப்படுகிற என் பிள்ளை நான் வளர்க்கிற ஆட்டுக்குட்டியாண்டு இரத்தத்தினால் அங்கிகளை தோய்த்து வெளுத்து என் பிள்ளை என்று உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். ஒரு ஸ்டாப்பில் நீங்கள் 10 பேர் நிற்கிறீங்கன்னா 10 பேரில் பரலோகத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நீ மட்டும் தனியாக தெரியணும், நீங்கள் மட்டும் தனியாக தெரியணும். அதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை ஒரு ஆவிக்குரிய சபையில் நிலைநாட்டி இருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, நல்ல அபிஷேகத்தில் நடத்தப்படுகிறீர்கள், நல்ல ஆராதனையில் நடத்தப்படுகிறீர்கள். அப்படி அதிகமாய் கொடுக்கப்படுகிறவரிடத்திலே ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே ஆண்டவர் அதிகமாய் எதிர்பார்ப்பார். எனவே இன்றைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாற்றத்தை கொடுக்காதபடிக்கு இன்றோடு கூட இந்த பாவ அருவருப்புகளிலிருந்து நீங்க வெளியே வரணும். பிள்ளைகளை ஃபேஸ்புக்கு பார்க்காதீங்கன்னு சொல்லி மூச்சுக்கு 300 முறை சொல்கிற தாயும் தகப்பனும் அதே பிள்ளைகளுக்கு முன்பாக அந்த 8 மணி 8:30 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி தான் அந்த காலு போய் இழுத்துட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறதோ தெரியல. சின்ன பிள்ளைங்க கூட ரிமோட்டுக்கு சண்டை போடுகிற பெரிய தாயும் தகப்பனும். சீரியல் மோகங்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, அதுவல்ல அலங்காரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற அலங்காரம் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக உங்களை உண்மையும் உத்தமமா நிதானிக்கும்படி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எது நல்லது எது கெட்டது, அதாவது இன்னைக்கு எதை பார்க்குறாங்களே இல்லையோ நிறைய பேர் சீரியல்னு பார்த்து அடிமை ஆயிட்டாங்க, அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, அவன் பிசாசுடைய கையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களால் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை, இதை பார்க்காம இருக்க முடியலை, இந்த பையனை பார்க்காம இருக்க முடியலை, அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியலை, அவ கூட 10 நிமிஷம் பேசாமல் இருக்க முடியலை, அவளுக்கு SMS பண்ணாமல் இருக்க முடியலை, அவ கூட தேவையில்லாத மெயில் பண்ணாமல் இருக்க முடியலை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களையோ முடியலைன்னு சொன்னாலே நீங்கள் இயேசுவுடைய கரத்தில் அல்ல. முடியாததை முடிய பண்ணுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆனால் பிசாசினுடைய கரத்தில் இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் முடியாது. எனவே இன்றைக்கு இந்த தேவையில்லாததை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு ஏசப்பாவுடைய அலங்காரமான கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லணும், ஆண்டவரே என்னை டோட்டலாக உங்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன். ஆமாம், டோட்டலாக உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறான், வாழ்கிறது நான் அல்ல, பழைய சவுல் அல்ல, இப்ப நான் பவுலாயிருக்கிறேன். காரணம், இந்த பவுலுக்குள்ளே கிறிஸ்து வாழ்கிறார். நான் சவுலாயிருந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தும்படி பிசாசானவன் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். அதுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். அப்படின்னா அவ்வளவு நாள் அவனுக்குள்ளால வாழ்ந்துட்டு இருந்தது யார் தெரியுமா? பிசாசு. அவன் தான் எல்லாரையும் அழிக்கிறவன், அவன் தான் எல்லாரையும் கொள்ளையிடுகிறவன், அவன் தான் எல்லாருக்கும் தீங்கு பண்ணுகிறவன். என் அன்பு சகோதரனை சகோதரியே, அந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நாள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற நாள். சவுல்களை எல்லாம் ஆண்டவர் பவுலாய் மாற்றுகிற நாள். என் அன்பு சகோதரனை சகோதரி, அவன் பவுலா மாறினவன்னு சொல்லுகிறா, இனி வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து அவருக்குள்ளால பிழைத்ததுனால தான் அவன் கடைசி நாட்களிலே சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எந்தன் ஓட்டம் ஜெயத்தோடு கூட முடிகிறது என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராட வேண்டுமானால் இயேசு உங்களிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவுடைய கரத்தில் இருக்கும் பொழுதுதான் நல்ல போராட்டம், நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் பிசாசுடைய கையில் இருந்தாச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவிசுவாசம், நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் சிந்தனை, நெகட்டிவ் பேச்சு. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நெகட்டிவாகவே பேசி கொண்டு இருப்பார்கள்.
சில தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னா எப்பொழுது நெகட்டிவாகவே பேசி கொண்டிருப்பார்கள். அது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அல்ல. நீங்கள் இயேசுனுடைய கரத்தில் அல்ல. உங்கள் வாயிலிருந்து நெகட்டிவ் வார்த்தைகள் வருகிறதா, நெகட்டிவ் சிந்தனைகள் வருகிறதா, வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறதா, பாவ சிந்தைகள் வருகிறதா, உடனடியாக நீங்கள் நிதானிக்க வேண்டும். நீங்கள் இயேசுனுடைய கரத்தில் அல்ல, பிசாசுனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுடைய கரத்தில் இருந்தா, ஆண்டவரே நான் இன்னும் 10 வருஷம் கூட இருந்து வாழ்ந்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சேகரிக்க எனக்கு ஆயுசு நாட்களை தாரும் என்று அந்த எக்ஸ்டென்ஷனை தான் கேட்கும். வாழ்க்கையை முடிக்க சொல்லாது. ஒரு நாளும் அவிசுவாச வார்த்தையை பேச முடியாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன்தான் இயேசுடைய கையில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தால் கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்துல இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824
855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-9999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.